நம்மடா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் புதுவயல். ராஜகோபாலபுரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், புதுவயல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் பசீர், நான் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பிங்கோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் முதல் ஓவரில் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்த பவுலர் முதல் ஓவர்லேயே எடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா யுவராஜ் வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியோட எங்கள் பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு புதுவயலுக்காக பசேர். செகண்ட் ஒன் அகைன் தூக்கி விட்டுருக்காரு லாங் ஆனில். அங்கே ஃபீல்டர் முன்னாள் சப்ஸ்டிட் ஃபீல்டராக மாறி வந்தார். வரேன் தேர்ட் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு, சூப்பராக போட்டிருக்காரு பிங்கோ. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் தூக்கி விட்டுருக்காரு கவர்ஸில். ஃபீல்டர் அப்படியே என்னாருங்க தாண்டி போயிடுச்சு, பவுண்ட்ரி போயிடுச்சு. ரெண்டாவது பவுண்ட்ரி ஸ்ரீராம் பேட்லேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபீல்டர் மணி ரெடி ஆனார். டேரட்டிக்கிட்டா இருந்தால் மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கலாம். அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடக்க ஒன்றுக்கு அப்புறம் ஓடல, ஸ்டாப் ஆகிட்டாங்க ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃபில் ஃபீல்டர் கையில் தான் போகும், குணால் இருக்கார். சிங்கிள். இதோட முதல் பவர் பிளே ஓவர் வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க புதுவயல். செகண்ட் ஓவர் போட இங்கே சிவா வெயிட் பண்ணி அடித்தார். சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல்டரால் பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல. ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கையிலே போன கேட்ச் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் பிகேந்த சம்பளம் எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வரட்டி பாலுக்கு போயிருக்காரு. ஆனால் போயிடுச்சுங்க பவுண்டரி. பிகேந்த சம்பளம் ஒரு பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து வர ரெண்டாவது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை செம்பிளையே பட்டிருக்கு. போன பால பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே சிவா எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பாடல, நீ பேட்ஸ்மேனாக குரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஸ்கொயர் லெக்கில். இதை தாண்டி போகுமா, போயிடுச்சு. கம்யூனிட்டி ஸ்டேஜில் போய் கரெக்டாக அடிச்சிருக்கு. குரு பேட்லேருந்து வர்ற முதல் 6 ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சு எடுத்துகிற மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. ரன் அவுட்டுக்கான சான்ஸாக டாட் பாய். இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 11 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 22. தேர்ட் ஓவர் படம் எங்கள் மணி பேட்டில் பட்டு வந்துச்சா கீழே குத்திடுச்சுன்னு நினைக்கிறேங்க. சிவாவே சொல்லிட்டாரு. டாட் பால். செகண்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலிலே போட்டிருக்காரு. ரன்னுக்கான ட்ரையா யுவி பாஸ்டாக வந்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. பவுலர் வெரைட்டி பார்த்தாலும் தாண்டி போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க, ஸ்டாப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். அதோட குணால் பாஸ்டாக வந்திருக்காரு. ஒரு ரன். பேக் டு பேக் 2 ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. 2 ஓய்டுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த வாட்டி சுவிட்சுக்கு திரும்பி அப்போ கையில் போய் லேண்ட் ஆகிருக்கு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் குருவோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீங்கள் பேட்ஸ்மேனா எங்கள் ஜிந்தாபாய் யூடியூப் சேனலோட ஓனர் அனந்த் சுரேந்தர். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. போன மேட்ச்சில் 30 ரன்னுக்கிட்ட பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க புதுவயல் சாக்கோட்டை. ஃபோர்த் ஓவர் பட சிவா அவருக்கான 2வது ஓவர் உடச்சி போட்ட பால் மாறிச்சு அடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போகும். சூப்பர்வான ஒரு 6 மட்டைக்கு ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா அங்கே மணி தெளிவாக பாலுக்கு வந்திருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸாக போயிருக்கு. மணி இருக்காரு ஃபீல்டர். அகைன் நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சுனால டேக் ஆனாங்க ஜோசப். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் பசீர் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் ரோஷன் குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போய் விழுந்துருக்குங்க. ஸோ இந்த பேட்டில் இருந்து இந்த மேட்ச்சில் வர்ற ஃபர்ஸ்ட் 6. நாலு ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க புதுவயல். 5th ஓவர் பட எங்கள் மணி வெரைட்டி போய் ஆடி இருக்காரு. பிங்கோ பாலுக்கு போயிடறாரா. 2 கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். மிஸ் ஃபீல்ட் நடந்தால் 3 ரன்னுக்கான சான்ஸாக கூட இருக்கும். 2 ரன் நல்லா த்ரோங்க. சூப்பராக த்ரோவாக அடிச்சிருக்காரு.
செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பால் ஃப்ரம் மணி. தேர்ட் ஒன் மறிச்சு போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கிளியர் பண்ணதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. ரோசன் அவரோட பங்குக்கும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. உள்ளே வந்த எல்லா பேட்ஸ்மேனையும் பவுண்டரிஸ் பதிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் மருகி அகைன் ஒரு 6 தாண்டிடுச்சுங்க. ஆடியன்ஸ் அலைய பிடிக்க முடியல, அந்த அளவு டிஸ்டன்ஸை கடந்திருக்கு. ரோசன் பேட்லேருந்து வர பேக் டு பேக் 6. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு போய் அடிச்சிருக்காரு. ஆளே இல்லை. சான்ஸ் பார் அகைன் ஒரு 6. எஸ் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே ரோசன் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். கடைசி ஓவரில் அப்படியே மொமெண்ட் தான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10 ரன் ரேட் போய்க்கு இருந்ததை கிட்டத்தட்ட 12 ரன் ரேட்டாக மாற்றிட்டாரு இந்த ஓவரில். லாஸ்ட் 1 more பால் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு நல்ல கேமியோ அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ரோசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 61 அடிச்சிருக்காங்க. புதுவயல் 62 டார்கெட் ஃப்ரம் ராஜகோபாலபுரம். சொன்னால் சைக்கிளில் சிவா, நான் சைக்கிளில் யுவராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் ரபாடா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் நல்லா போட்டிருக்காரு, தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் செகண்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலிலே போட்டான்னு சொல்லலாம். சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். போனே பேட்ஸ்மேன் வந்தால் யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டரை மிட் ஆன் ஃபீல்டரை கிளியர் பண்ணி லாங் ஆனில் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சிவா பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பிகைன் த ஸ்டெம்பில் சுரேந்தர் ஃபீல்டர் ஓட்டாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே எடுத்திருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும். ஒரு ரன். லாஸ்ட் 1 more பால் ஆப் டு ஏக்கர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு ரன். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் ஓவர் போட எங்கள் குரு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக பால் போகுது. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரின்னு பார்த்தா சரண் விரட்டி போய் மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. ஒரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்புங்க. லைனில் வச்சு கரெக்டாக ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட் த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கன் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. ஸ்ரீராம் ஓடிங் பேட்ஸ் பண்ண வந்தால் சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் மணி ஆன் ஸ்ட்ரைக். அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க. சந்தோஷ் நல்ல டேக்கன் ஒரு ஓடி போயிருக்கு. நீ பேட்ஸ் பண்ணால் கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக். பால் வந்த பக்கமாக சூப்பராக அடிச்சிருக்காருங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரியாக போக விட மாட்டேங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு அங்கே ஸ்ரீ. அதில் ஸ்டாப் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இல்லை கையில் போயிருக்கு. இங்கே தெளிவாக அடிச்சுட்டாருங்க. கண்ணனோட விக்கெட் இங்கே பறி போகுது. இந்த ஓவரில் வர 3வது விக்கெட். ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்ச்னு பார்த்தா சரியான ஹைட்டு போயிருக்கு. லயனில் வச்சு கேட்சுக்கான ட்ரையில் இங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. பிடிச்சி பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்லா டேக்கன் கீப்பர். அடுத்த விக்கெட் 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜகோபாலபுரம். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் சரத் ஃபாஸ்ட் பாலே பெரிய ஷாட் போயிருக்காரு. தெளிவாக கேப்பில் போயிருக்கு. சரண் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபர்ட். ஒரு 2 ரன்னை இந்த பாலில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் போன காரணத்தினால ஃபுல் டாஸ் பால் தெளிவான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டர் குரு பாலுக்கு போயிட்டாரு. 2 ஓவரில் டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அடுத்த ஒன்று சிக்கனமான ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இங்கே சொல்லணும். புதுவயல் 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 4th ஓவர் படம் எங்கள் பசீர் சுவிட்சுக்கான ட்ரை ஸ்டெம்பில் போட்டிருக்கு. மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் ஜோசப் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார். நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கணுங்க. சரத்தோட விக்கெட்டு இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணலாம் எங்கள் பிங்கோ ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா
நல்லா டேக்கன். பேக் டு பேக் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அனதர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இதோட 4வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 24, 7 விக்கெட்டிலிருந்து ராஜகோபாலபுரம். இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சேகர் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. டாட் பால். செகண்ட் ஒன் பின்னாடி ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவரில் சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபீல்டர் விரட்டி போயிடுவான்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி போய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோரன். லாஸ்ட் 1 மோர் பால். அனதர் ஒன் டாட் பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு முதல் அணியாக குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே புதுவயல்.